ஆரம்பமாகிட்டது கேள்விக்கான நீங்கள் தோப்பட சொல்லிட்டு அதில் வணக்கம் வாங்கோ. வணக்கம் பாணிமோகன் அவர்களுக்கும் வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் இனிய காலை உற்சாகமான வணக்கம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையான் நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. அதனால் இணைந்து கொள்ளுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு கேள்விக்கணை வாரம் 633 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமூக ஒருங்கி சபை இணைக்கும் ஆண்டாகவும் இவ்வருடம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தேடும் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதம் ஆகஸ்ட் மாதம் நடைபெறுகின்றது. இன்று 21 ஆகஸ்ட் மாதம் 2025 ஆண்டு. இன்றைய தினம் மீண்டும் கேள்விக்கணை வாரம் 633. இது வரும் 20 நிகழ்வும் 20 சுற்றுக்கானதும் உங்களுக்கானது பெரும்பான ஒரு போட்டிக்கான வாரம். உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆகஸ்லேட்டில் விளையாடும் புள்ளிகள் பெரும்பாக உங்களது முதல் இருக்கும் உங்களது புள்ளிகளுடனும் 5 புள்ளி 2 புள்ளி மட்டும்தான் இந்த போட்டிக்கான புள்ளியில் நடைபெறும். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களது புள்ளிகள் அன்றைய தினம் உங்களது முகப்புத்தகங்களில் எனது புத்தகம் அதிபர் அவர்களின் பக்கம் பாமுக உறவுகள் கருத்து அதிலும் பதிஞ்சிருக்கிறேன். தயவு செய்து உங்களது புள்ளிகளை கவனம் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். கடந்த வாரம் 2 கேள்விகள் அந்த இரட்டைக்கிழவியில் வந்த கேள்விகள். அதில் வந்த கேள்வி அது நான் பதிந்த இது சரியானதுதான். ஆனாலும் நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். அது இப்பொழுது ஜெயமலர், சரோஜினி அக்கா, பத்மினி, ஜெயாக்கா வந்த பெயர் மட்டும் எனக்கு தெரிகிறது. மற்றவர்களுடைய பெயர்கள் நீங்கள் உங்களுக்கு ரெடி என்றால் போட்டிருக்கிறேன். நான் எனக்கு ரெடி என்று வருது. ஓகே ஓகே. ஒரு 37 2 நிமிடம் பார்ப்போம். இணையமைச்ச உறவுகள் இணைந்து கொள்ளுங்கள். பழமையாக இணையும் உறவுகள் இணைந்து கொள்ளுங்கள். ரோஜினி அக்கா ஜூம்ல வந்திருந்தா ஒரு குரலை கொடுக்க சொல்லுங்க. ஜெயமல்லர், சரோஜினி அக்கா, பத்மினி, ஜெயாக்கா இந்த பெயர் மட்டும் எனக்கு தெரிகிறது. மீதி உங்களுக்கு ரெடி என்று வந்திருந்தால் நீங்கள் இணையத்துக்கு சரியாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாகின்றது. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இது கடந்த வாரத்தான். அது நீங்கள் எப்படி போட்டாலும் அந்த புள்ளிகள் இல்லை, நீங்கள் கண்டு உடனே பார்த்து கொள்றதுக்கானதுதான். என்ன ஓடிட்டேன் திரும்ப. இல்லை இல்லை, அது பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு சாம்பிள் கேள்விக்கான என்கிட்ட சொன்னேன். ஏன் திரும்ப பேர் போட சொல்லுது? பார்க்குறேன். சரி தவறு. சரி, இதுவும் தரு தரு அந்த துரு துரு என்ற விழிகள் தான் சரியானது. வரையில புள்ளி. சரி சரி. அது இல்லை, அது இனித்தான் உங்களுக்கான கேள்வி வரப்போகிறது. சரியா? அவதானம், எல்லோரும் அவதானம். சரி, இப்பொழுது விழித்தான். அது சில சொற்கள் அந்த முடிகிற இதை நீங்கள் கவனமாக பார்த்தீர்கள் என்றா சரி. பேந்த பேந்த, பொல பொல, மலங்க மலங்க.
இரண்டுமே இது சரி. மலங்க மலங்க விழித்தான் என்பதும் சரியான சொல்தான். ஆனால் நாங்கள் பாவிப்பது அதிகமாக பேந்த பேந்த விழித்தான். இரண்டும் சரியான சொல்தான். என கதவை தட்டினான். திடுதிடு திபு திபு தட தட. தட தட என கதவை தட்டினான். என்று இழுத்து சென்றான். தள தள தர தர சப சப. தர தர என்பது சரியானது. சூரியன் நடுஇரவில் உதிக்கும் நாடு எது? சில கேள்விகள் சூட்டா இருக்கிறது. நோர்வே, ஜப்பான், ரஷ்யா. நோர்வே என்பது சரியானது. ஐரோப்பாவின் நோயாளி நாடு என்று அழைக்கப்படுவது. இது ஆசியாவோடு சேர்ந்ததுதான். ஆனாலும் ஐரோப்பாவின் நோயாளி நாடு என்றுதான் இந்த நாட்டை அழைப்பார்கள். ஸ்பெயின், துருக்கி, மால்டா. துருக்கி என்பது சரியானது. ஆசியாவின் நோயாளி நாடென்றும் ஒரு நாட்டை அழைப்பார்கள். சீனா, இலங்கை, இந்தியா. சீனா என்பது சரியானது. பாராளுமன்ற சபாநாயகரை ஏற்ற முதல் இஸ்லாமிய பெண் இவர் எந்த நாட்டில் முதலாக வந்திருந்தார்? ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி. ஜெர்மனி தான் சரியானது. ஒருவர் போட்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். ஆட்சி மாற்றமில்லாத நாடு. ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான் உங்களிடம் வருகின்றது. மெக்சிகோ, மொரோக்கோ, சிகாகோ. மெக்சிகோ என்பது சரியானது. இங்கிலாந்தின் கருப்பு தங்கம் என குறிப்பிடப்படுவது என்னத்தை? இங்கிலாந்தின் கருப்பு தங்கம் எண்ணெய், நிலக்கரி, பெட்ரோல். நிலக்கரி என்பது சரியானது. ஒலிம்பிக் போட்டியை அறிமுகம் செய்த நாடு எது? கிரீஸ், சுவிஸ், பிரான்ஸ். கிரீஸ் என்பது சரியானது. உலகின் பிரபல்ய விளையாட்டு. பிரபல்ய விளையாட்டாக இருப்பது எது? உதைபந்தாட்டம், மென்பந்தாட்டம், பலப்பந்தாட்டம். உதைபந்தாட்டம் என்பது சரியானது. காற்று மாசுபட பயனுள்ள வாயு எது? காற்று மாசுபட பயனுள்ள வாயு. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். நைட்ரஜன் என்பது சரியானது. மன்னிக்கவும், ஆக்சிஜன் என்பது சரியானதா? ஆக்சிஜன் அது சரியானது. காற்று மாசுபட வரும். மாசுபட பயனுள்ள வாயு ஆக்சிஜன் என்பது
அதுதான் சரியான பதில். காற்று மாசுபடுறதுக்கு ரெண்டு ஒட்சிஜன் இதா ஆமா. வரும். ஒட்சிஜன் வந்து நல்லது இல்ல எங்களுக்கு ஆ, உடம்புக்கு. ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் தான் தான் இந்த சரி. மாட்டு கழிவுகள்ல இருந்து வெளியில வர அந்த இதுகள் வந்து கூடாதுன்னு சொல்லி காற்று மாசுபடுதுன்னு சொல்லி சொல்றது. நைட்ரஜன் தான். ஒட்சிஜனை தான் நாங்கள் அது சுவாசிக்கிறோம். அது அது என்ன ஆனா நான் மாசுபடும்? அது சரியான போட்டு இருக்கிறேன். மீண்டும் பார்க்கிறேன். காற்றில் அதிகம் காணப்படும் வாயு கார்பன், மக்னீசியம், நைட்ரஜன். நைட்ரஜன் என்பது சரியானது. நேராக பறக்கும் பறவை கிளி, காகம், புறா. காகம் என்பது சரியானது. பிறந்த அன்றே இறக்கும் உயிரினம் ஈசல், ஈ, நுளம்பு. லானாவக்கான நுளம்பு. ஈசல் என்பது சரியானது. உலக கொசு நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? நேற்றா, இன்றா, நாளையா? இன்றா 20ஆம் தேதியா? அதுக்கு முதல் நாளா? 19, 20, 21. இன்றைய தினம்தான் உலக கொசு நாள். 20ஆம் தேதி. நாங்க 21 போட்டோம். நான் போட்டேன். 20 ஆறப்பட்டு போச்சு. இல்லை பார்க்கணும். 20 உலக கொசு நாள். சரி, எத்தனையாவது கேள்வி? 16. ஓகே, 2 கேள்வி பறக்கும். ஓகே. சுட்டு விரலும் நடுவிரலும் சேர்ந்தால் வெற்றியின் அடையாளம் என்று சொல்வார்கள். இது அப்படி என்றால் எந்த எழுத்து அது வரும் என்று யோசிச்சு பாருங்கள். எஸ்ஸா, பியா, எல்லா? 2 விரலையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கள் என்றால் தெரியும். பி என்பது சரியானது. தேசங்களின் செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தேசங்களின் செல்வம். அடம் ஸ்மித், ஆதர் கிளார்க், மென்டர்னிஸ். அடம் ஸ்மித் என்பது சரியானது. உள்நாட்டு மக்களின் சர்வதேச தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி? 19ஆம் தேதி என்பது சரியானது. மெட்ராஸ் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 21, 22, 23? 22ஆம் தேதி. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நாள்? 20, 21, 22? பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தினம். இன்றைய தினம் நான் இது 22, ஆனால் இது நான் வெள்ளிக்கிழமைக்கு எடுத்த கேள்விதான். ஆனபடியால் நாளைய இது சரியானது. இப்ப இன்று வரப்போறது உங்களுக்கு இத்தாலிய பற்றிய கேள்விகள். தலைநகரம்?
ரோம் என்பது சரியானது, பார்த்து கொள்ளுங்கள். இத்தாலியை பற்றியதுதான் உங்களுக்கு வருகிறது. இத்தாலியின் நிலப்பகுதியில் அமைந்துள்ள தனி நாடுகள் எத்தனை? 2, 3, 1. இத்தாலியின் நிலப்பகுதிக்குள் 2 நாடுகள். சன் மரீனோ, வத்திகான் என்பது அதுக்குள் இருக்கிறது. ஐரோப்பாவில் எந்த இடத்தில் இருக்கிறது இத்தாலி? அதில் ஐரோப்பாவில் எந்த பகுதி? தெற்கு, வடக்கு, கிழக்கு? தெற்கு பகுதியில் இருக்கிறது. இத்தாலியில் எத்தனை மண்டலங்கள்? இப்ப இங்கு புரவின்சி என்று சொல்வோம், ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு இது சொல்வார்கள். 18 மாவட்டங்கள், 20, 25, 20 மண்டலங்கள். இத்தாலி நாட்டினுடைய நாணயம், தற்பொழுதைய நாணயம் பீசோ, லீரா, யூரோ. யூரோ என்பது முன்னர் லீரா, இப்பொழுது யூரோ. இத்தாலி நாட்டினுடைய அழைப்புக்குறி 00 வரும் பொழுது 37, 38, 39, 37, 39, 38, 39, 39 சரியானது. இதனுடைய இணையத்துக்கான குறி இத்தாலி. நீங்கள் அதை உச்சரிச்சு பாருங்கள். ITAIY. IT என்பது சரியானது. அந்த நாட்டினுடைய பிரதானமான விளையாட்டில் முன்னுரிமை பெற்றிருக்கிற விளையாட்டு கூடைப்பந்தா, கைப்பந்தா, கால்பந்தாட்டம்? பிரதான விளையாட்டு கால்பந்தாட்டம். ஆனாலும் கூடைப்பந்தும் வலைப்பந்தும் அங்கும் அது ஃபேமஸான விளையாட்டுத்தான். இத்தாலிய குடியரசு நாடு ஆனது எந்த ஆண்டு? இத்தாலி 1947 ஜூன், 1946 ஜூன் மாசம், 1945 ஜூன். 1946ஆம் ஆண்டுதான் இத்தாலி குடியரசு நாடாக வாங்கியது. ஆங்கில பெயர் இப்பொழுது வருகிறது ஷோரூம் என்று சொல்வது. நீங்கள் தமிழில பாருங்க, காட்சியகம், கடை, எழிலங்காடி. ஷோரூம் காட்சியமும் சரி, எழிலங்காடி என்பதும் சரியானது. ஷோரூம். எம்போரியம் இதனுடைய தமிழ். அங்காடி, கூட்டு நிறுவனம், விற்பனையகம். எம்போரியம். விற்பனையகம். ரிப்பேரிங் சென்டர் என்று சொல்வார்கள். ரிப்பேர் பண்றது ரிப்பேரிங் சென்டர். நாங்கள் ரிப்பேரிங் சொல்லுவோம் உச்சரிப்பில. பட்டறை, சீர் செய்யும் நிலையம், மரதோன்றி அச்சகம். சீர் செய்யும் நிலையம். போட்டோ ஸ்டுடியோ.
நிழற்பட நிலையம், ஒளி நாடா மையம், புகைப்பட நிலையம். போட்டோ ஸ்டுடியோ. நிழற்படமும் சரி புகைப்படமும் சரியானதுதான். புனித பயணம். யாத்திரை என்பது புனித பயணம். பிராக்கெட்டை கவனமாக பார்க்க வேண்டும். சரி தவறு. யாத்திரை இது தவறு. 3 சுழி நானா வர வேண்டும். பிரதிநிதி சார்பாளர். அது சரியானது. பாவக்காய் பாகற்காய். அது சரியானது. இலங்கையில் ₹1 நாணயத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இது இன்றைய தினம்தான். 1917, 18, 19. (1917) என்பது சரியானது. மூன்று புள்ளி வித்தியாசம். வாணி மேல வந்து ஜெயமலர் கீழே போட்ட பாப்போம். நாசா போயேஜர் என்ற 2 விண்கலத்தை ஏவியது எந்த ஆண்டு? போயேஜர் என்ற விண்கலத்தை 1977, 97, 87 ஆரம்ப காலங்களில் ஏவப்பட்டது. 77 தான் அந்த விண்கலம் ஏவப்பட்டது. விட்டலத்தை பிடிச்சிட்டார் ஜெயமலர். 3 புள்ளி வித்தியாசத்துல நிக்கிறீங்கள் பார்ப்போம். வாணி இன்றைய தினத்துக்கான இறுதியான கேள்வி. ஜப்பானில் எத்தனை வகையான பொருட்கள் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டது? இது இரவு வந்த செய்தியில் எடுக்கப்பட்டது. 1400, 1600, 1500 பொருட்களுக்கானது என்று நீங்கள் பாருங்கள். 1600 பொருட்களுக்கு விற்பனைக்கு தடை வந்திருக்கிறது. இரவு வந்த செய்தியில் எடுக்கப்பட்டது. (2375 புள்ளிகளோட ஜெயக்கா ஆரம்பத்திலிருந்து அப்படியே நிற்கிறார். ஜெயமலர் இறங்கி ஏறி இருக்கிறீர்கள் 1949 புள்ளிகளுடன். பத்மினி 1651 புள்ளிகள். கலைவாணி மோகன் 1648 புள்ளிகள். நீங்கள் 2 கேள்வி கடைசி 2ம் தவறு போட நடக்கிறது. நகுலவதி 1615, நேவிஸ் அக்கா 1592, சரோஜினி அக்கா 1349. இப்ப 2வது, 3வது, 4வது இருக்கிற உங்களுடைய தான் பார்க்குமா? 3 வாணி ஜெயமலர் எப்படியும் அவ்வளவு புள்ளிகளுக்கு வர முடியாது. 3 புள்ளியில பத்மினி, வாணி. ஓகே, அந்த 2 கேள்வியிலும் பார்க்க வேணும். நான் தடவை பொருங்கோ சத்தம் எங்க ஓடிக்க உங்களுக்கான பொருங்கோ. சுனா 20 ஆகஸ்ட். கொசுநாள் 20ஆம் தேதி தான் சரியானது. வாணி என்ன சொல், நீங்கள் எத்தனை போட்டிருந்தான்னு சொன்னீங்க வாணி? பத்மினி, உங்கள் 2 பேர்த்தையும் மட்டும் சொல்லுங்க. 21.
நான் 20 தான் நான் சரியா? நான் 20 போட்டேன். நான் 20. சரி. இல்ல உங்கள் 2 பேர்ட்டையும் தான் ஒரு ஏனென்றால் நீங்கள் 3 புள்ளி வித்தியாசத்தில் நிற்பதனால் உங்கள் 2 பேர்ட்டையும் தான் பார்க்க. சரி. ஓகே. நான் 20 போட்டேன். அது மாசுபடாத காற்றின் இதை நான் இந்த கேள்வி அப்படியே வெற்றி கொண்டு பார்த்துட்டு வர்ற கிழமைக்கு அதை ஓகே. நானும் மைதரசன் போட்டேன். சரி. மற்றது அந்த 16வது கேள்வியோ தெரியா நீங்க இன்றைய நாளண்டா 21ஆம் தேதி, ஆனா 20ஆம் தேதிக்கு சரி போட்ட நீங்கள். இல்ல அதுதான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன். நாளை அது அதே அந்த கேள்விக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்பொழுது உங்களுக்கான கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும் வர இருக்கின்றது. அமைதியாயிருங்கள். டக்கண்டு உடனே முடிச்சு போட்டு வருகின்றேன். கேள்விக்கணை வாரம் 633க்கான கேள்விகளும் பதில்களும். பேந்த பேந்த விழித்தான், மலங்க மலங்க விழித்தான் என்பது சரியானது. தட தட என கதவை தட்டினான், சர சர என்று இழுத்து சென்றான். சூரியன் இரவில் உதிக்கும் நாடு நோர்வே. ஐரோப்பாவின் நோயாளி நாடு துருக்கி. ஆசியாவின் நோயாளி நாடு சீனா. பாராளுமன்ற சபாநாயகர் ஏற்ற முதல் இஸ்லாமிய பெண் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். ஆட்சி மாற்றமில்லாத நாடு மெக்சிகோ. இங்கிலாந்தின் கருப்பு தங்கம் எனப்படுவது நிலக்கரி. இங்கிலாந்து ஒலிம்பிக் போட்டியை அறிமுகம் செய்த நாடு கிரீஸ். உலகின் பிரபல்யமான விளையாட்டு உதைபந்தாட்டம். காற்றில் அதிகம் பயன்படுத்தப்படும் வாயு நைதரசன். நேராக பறக்கும் பறவை காகம். பிறந்த அன்றே இறக்கும் உயிரினம் ஈசல். உலக கொசு நாள் 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். கட்டவிரலும் நடுவிரலும் சேர்ந்தால் பி என்பது வெற்றியை குறிக்கும். தேசங்களின் செல்வம் என்ற நூலாசிரியர் அடம் ஸ்மித். உள்நாட்டு மக்களின் சர்வதேச தினம் 19ஆம் தேதி. மெட்ராஸ் தினம் 22ஆம் தேதி. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தினம் 22ஆம் தேதி. இத்தாலியின் தலைநகரம் ரோம். இத்தாலி நிலப்பகுதியில் அமைந்துள்ள தனி நாடுகள் 2. சான் மரீனோ, வத்திகான். இத்தாலி தெற்கு ஐரோப்பாவில் இருக்கின்றது. இத்தாலியில் 20 மண்டலங்கள். நாணயம் யூரோ. அழைப்பு குறி 0039. இணைய குறி IT. பிரதான விளையாட்டு உதைபந்தாட்டம். அதன் பின் அவர்களுடைய விளையாட்டு உடைப்பந்து, கைப்பந்து இரண்டுமே இருக்கின்றது. இத்தாலி 1946ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குடியரசாயினர். ஷோரூம் என்பது காட்சியகம், எழிலங்காடி. எம்போரியம் விற்பனையகம். ரிப்பேரிங் சென்டர் சீர் செய்யும் நிலையம். போட்டோ ஸ்டுடியோ புகைப்பட நிலையம், நிழற்பட நிலையம். யாத்திரை என்பது புனித பயணம். 3.4 வர வேண்டும். இலங்கையில் ₹1 நாணயத்தால் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1917. நாசா பொயேஜர் என்ற 2 விண்கலம் 19
77 ஏவப்பட்டது. ஜப்பானில் 1600 வகையான பொருட்களுக்கு நேற்றைய தினத்திலிருந்து விற்பனைக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளும் விடைகளும் வந்திருக்கின்றன. இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. இதே நேரம் செல்வியக்கா, போன வாரம் அந்த இணையக்குறி பின்லாம் தான் ஏதோ ஒன்று கேட்டீங்கல்லோ, எனக்கு அது நாட மறந்துட்டேன். கடந்த வாரம் ஏதோ ஒரு லேண்ட் தான் வரும் அது. அது இணையக்குரிய சரியா என்பதை ஒரு தரம் பாருங்க. ஓகே, எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஜெயமலர் அவரோட ஞாபகம் இருக்கா? அதில் இணையக்குறி கேட்டு ஞாபகம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் போனாலுமையான இணையக்குறி கொண்டு யாரும் கேட்டுருக்கீங்க. ஓகே, வணக்கம். அந்த கேள்விகள் எல்லாம் அந்த கேள்விகளாக இருந்தது. அந்த இதில் அந்த இலங்கையில் ₹1 நாணயத்தால் அறிமுகம் செய்த ஆண்டு இருக்க பாருங்க இருக்கா. அது எனக்கு வித்தியாசமா இருந்த மாதிரி இருந்தது. 1977 தானே? இல்ல, அது தவறுன்ற மாதிரி இருக்குது. ஓகே, பாருங்க. வாணி இந்த டவுட் 1632 632. ஓகே, 15ஆம் தேதி நடைபெற்றது. எடுத்தாச்சு போன வள்ளி இணையக்குரிய அழைப்புக்குரிய இணையக்குறி என்ன இப்போ இண்டை கேட்டது நீங்கள் இட்டாலி. அது சரி வந்தது, அது சரியாக இருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தானே ஐடி. போன நம்ம கேட்டது அது வித்தியாசமாக வந்த போல எனக்கு பட்டது தெரியல. அயர்லாந்து நினைக்கிறேன். ஐயாரா என்னண்டு வரும்? அப்படி வராது. லேண்ட் ஐ வந்து ஐ முன்னுக்கு அப்புறம் லேண்ட் எல் தான் வரும். அப்படியாண்டா இல்ல அப்ப அப்ப பாக்கணும். ஓகே, அயர்லாந்து. நான் நினைக்கிறேன், தெரியல. நீங்க பாருங்க, எனக்கு அது அப்புறம் போட்டோ அப்புறம் நான் யோசிச்சேன்னா நான் பண்டைய கேட்க மறந்து போனேன். இல்ல, உலக நாடுகள் என்று போட்டு பார்த்தா அதுல வரும் அயர்லாந்து. நான் அப்படி போட்டுதான் எடுக்கிறேன்னா. ஓகே, ஐடிய பாக்குறேன்னா. ஓகே, போட்டுட்டு பாக்கணும் அயர்லாந்து. இல்ல, ஓகே, அடிச்சு பார்த்தாலும் தெரியும் தானே. இப்போ உங்களுக்கான கேள்வி இப்போ உங்களுக்கான 5 புள்ளி கேள்வி 2 புள்ளி கேள்வி இருக்கின்றது. ஓகே, அவதானமாக சொல்லுங்கள். 3 கேள்வி வருகிறது. முதலாவதுக்கான கேள்வி 2 பதில்கள். தயவு செய்து நீங்கள் சேர்த்து சொன்னாதான் அதுக்கான பதிலை ஏற்றுக்கொள்வேன். ஆரம்பத்திலே சொல்றேன், 2க்கான பதிலும் சரியாக வர வேணும். ஒரு முதலாவதான கேள்வி, கவனமாக கேள்வியை உள்வாங்குங்கள். ராஜினி, நீங்களும் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் அதுக்கு வர முடியாமல் வந்த நீங்கள் 2 தடவை கேட்டுக்கொண்டிருந்தால் இணைந்து கொள்ளலாம். வாணி, ஓகேயா? உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், ஒரு ஐரோப்பிய நாட்டில் மிருகங்கள் அது வைல்ட் வே கிராசிங் என்று சொல்றதா போலும். சரி, நான் ஆங்கிலத்தை உச்சரிக்கிறதை நிப்பாட்டி போட்டு சொல்றேன். என்னென்றால், பசுமை நிலையம் என்று சொல்வார்கள். விலங்குகள் தெருக்கள், ரோட்டுகள் எல்லாம் வந்து மெயின் ரோட்டுகளால எல்லாம் சில இடங்களில் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். மிருகங்கள், மானுகளோட படம் எல்லாம் ஹைவேல போட்டிருப்பார்கள். அது மிருகங்கள். அந்த பாதுகாப்பை கருதி கொண்டு ஒரு ஐரோப்பிய நாட்டில் கீழுக்கு ட்ரெயினோ பஸ் வாகனம் கார் போச்சுதென்றால்
மேலுக்கு பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. புதிதாக முதலில் ஒரு நாட்டில் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்ற நாடுகளிலும் இப்படி பாலம் அமைக்கப்பட்டால் இந்த மிருகங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், பசுமையாகவும் இருக்கும் என்று இப்பொழுது பேசப்படுகிறது. இது எந்த ஐரோப்பிய நாடு? உங்களுக்கான அதே சம்பந்தப்பட்ட கேள்வி, எவ்வளவு பாலம்? உங்களுக்கான தரவு 100 இருந்து 1000க்குள்ள நீங்கள் எவ்வளவு எத்தனை பாலங்களா? எவ்வளவு பாலங்கள், எத்தனை பாலங்கள்? எத்தனை பாலங்கள் அந்த பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு எத்தனை பாலங்கள்? ஆமா, எவ்வளவுன்றது விலையல்ல. அதான் எவ்வளவு என்றாலும் எத்தனை என்றாலும் ஒன்று. எவ்வளவு பாலங்கள், எத்தனை பாலங்கள். ஓகே, எத்தனை பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது? எந்த ஐரோப்பிய நாடு? நீங்கள் அடிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? அதுக்கிடையில மற்றவ சொல்லி போடலாம், சொல்லுங்க, பரவாயில்ல. நான் சொல்லி பாக்குறேன். யார் சொல்றது? ஒவ்வொருவரா நவுலவதி சொல்லுங்க. டென்மார்க்க சொல்லி பாக்குறேன். சொல்லி பாக்குறேன்றதை விட்டுட்டு சொல்லுங்க. இல்ல, டென்மார்க்க சொல்லி இதன்ற ஒரு 500 பாலம். 500 பாலங்கள் பன்மையில சொல்லணும். ஓகே, எத்தனைக்குள்ள இந்த எத்தனை சொன்னீங்க? 100 இருந்து 1000க்குள்ள நீங்கள் சொல்லலாம். நான் இங்கிலாண்ட சொல்றேன், பிரித்தானியா சொல்றேன், 600 சொல்றேன். நான் ஜெர்மனியை சொல்றேன். வாணி இல்ல, இங்கிலாந்து. நீங்கள் எல்லாரும் முயற்சிக்கலாம். 600 சொல்றேன். சரியான சொன்னாதான் அந்த புள்ளி வரும். ஓகே, பிறகு நீங்கள் தனித்தனியா சொன்னீங்கள் என்று சொன்னால் ஜெர்மனி. ஜெயமல எவ்வளவு பாலம்? ஜெயமல எவ்வளவு தெரியாத எங்கட நாடு அப்படியே இடம் பண்ணபடியே சொல்றேன். அது கேள்வி அல்ல, சொல்லுங்க, ரெண்டையும் சொல்லுங்க. ஒரு 100 இருந்து 1000க்குள்ள சொல்ல சொல்லுங்க. 700. ஓகே, மற்றவர்கள்? நான் சொன்னேன் ஜெர்மனியில சொன்னீங்களா? ஓகே, நான் சொல்லுகிறேன் ஜெர்மனி. ஜெர்மனி ஜெயாக்காவா? நான் முதலே சொன்னேன். முழங்கல ஜெர்மனியை சொன்னேன் நான் முதலே. எவ்வளவு பாலம்? பாலம் இதுல எவ்வளவு சொன்ன நீங்க? ஏறக்குறைய 1000, 100 இருந்து 1000க்குள்ள ஒரு 700. 700 சொல்லி பாக்குறேன். 800. ஓகே, இப்ப இந்த கேள்வியை நிறைவு செய்கிறேன். நான் சொன்னேன்ல, நேவிசக்காவா? சொல்லுங்க. ஸ்பெயின் சொல்லி 750 சொல்லுவேன். ஸ்பெயினா? சரி, மற்றவர்கள்? சரோஜினி அக்கா, இது பதில் வந்துட்டு நீங்கள் அடுத்ததுக்கு முயற்சி செய்யுங்க. ஓகேயா? இது வாணி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 600 என்பது சரியானது. 600 பாலங்கள். ஏமலர், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நெதர்லாந்துல தான் இப்பொழுது 600 பாலங்கள். இப்ப கீழுக்கு வாகனம் போய்கொண்டிருக்கும், மேலுக்கு பாலங்களை அமைச்சு, அந்த வானவில் மாதிரி வாணி பாலங்களை அப்படியே அமைச்சு 2 பக்கமும் பச்சையாகி புல்லுகள் விட்டு அதுகளால மிருகங்கள் போகிறதுக்கான, அப்ப மிருகங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கு. ஒரு இடத்துல இருந்து ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு சுகமா இருக்கும். அப்படி செய்து வச்சிருக்கிறார்கள். ஓகே, வாழ்த்துக்கள் 2 பேருக்குமா. நன்றி நன்றி. அடுத்த கேள்வி. இது மாதிரி நீங்கள் அவதானமாக சொன்னால் ஒன்றுக்காவது பிடிக்கலாம். அதான் 2ம் சொன்னீங்கன்னா நல்லது, பரவாயில்ல. அடுத்தது, உலகில் முதலாவது இப்பொழுது கண்டுபிடிக்கப்படும் மனித உருவ ரோபோக்கள் ஒலிம்பிக் விளையாட்டில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு ஒலிம்பிக்கில் தயாராக அதுகளும் ஓடினது. இது எந்த நாட்டில? எவ்வளவு ரோபோக்கள்? 3 கேள்வி வருது பாருங்க. நீங்கள் 3 பேருக்கு சான்ஸா? 3 பேருக்கும் வந்தா 3ஐயும் சொன்னீங்கன்னா ஒரு ஆளுக்கு. எத்தனை அணிகள் அந்த ஒலிம்பிக்கு விளையாடினது? ரோபோக்கள் எவ்வளவு ரோபோக்கள்?
எத்தனை விளையாட்டு என்றதுதான் உங்களுக்கான அது இந்த கேள்வி. ஓகேயா? அதுல சேரப்பட்ட கேள்விகள் 4 வந்திருக்கிறது. உலகில் முதலாவது மனித ரோபோக்கள் எந்த நாட்டில, இந்த இதுல இத்தனை நாடுகள் விளையாடி இருக்கிறது. 16 நாடுகள் விளையாடி இருக்கிறது. அந்த 16 நாட்டிலேயும் இருந்து எத்தனை அணிகள், எத்தனை ரோபோக்கள் இந்த விளையாட்டில் விளையாடின? சரி, நீங்கள் எப்படி கண்டாலும் யாரோ ஒரு ஆளுக்கு ஏதோ ஒன்று போகத்தான் போகுது. சொல்லுங்க, நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிற நான் அளவுக்கு. சீனா நாட்டிலேன்னு சொல்றேன். ஏமலர், என்னத்துக்கு சீனா? ரோபோக்கள் கணக்கு ரோபோக்கள் அதுண்டது. ஓகே, சரி. எத்தனை நீங்கள் 4ல சொல்லி சொல்லி கொண்டு போங்க. சில படையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வாய்ச்சாலும் வாய்க்கும். பாப்போம் எத்தனை நாடுகள் கேட்டீங்களா பங்கு பெற்ற நாடு சொல்லிட்டேன். 16 நாடுகளை சேர்ந்த எத்தனை அணிகள் விளையாட்டில் ஒலிம்பிக்ல போகுதுன்னா எத்தனை விளையாட்டு, எத்தனை ரோபோக்கள். ஒரு அண்ணளவாக முதல் சொன்ன மாதிரி ஒரு 1000க்குள்ள நீங்க சொல்லி பார்க்கல. விளையாட்டுக்கு நீங்கள் ஒரு 50 விளையாட்டு தான் ரெண்டு வைப்போம் உதாரணத்துக்கு. சரி, பார்த்து கொண்டிருப்பவர்கள் சரியான விடையை சொல்லுவார்கள் தானே. பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள நீங்க சொல்லிடலாம். அடுத்த வாணி சொல்லி பாருங்க. கேம்ல யோசிங்கோ. சொல்ல போறீங்களா? கடற்கண்டு ஏதாவது ஒன்று சொல்லி போட்டு போங்க. பரவாயில்ல, பில் ஒன்று பில்லத்தான். சீனா என்பது சரியானதா? உங்களுக்கு வாழ்த்துக்கள். சீனா தான் நானும் வச்சிருந்தேன் நான். ஓகே ஓகே, சரியானண்டா டக்குன்னு மற்றதுகளை யோசிச்சு சொல்லுங்க. வாணி, நீங்கள் அடுத்ததுக்கு முயற்சி சொல்லுங்க. எத்தனை விளையாட்டுகள்? 1லிருந்து 50க்குள்ள சொன்னேன். சரி, நான் 45 விளையாட்டுகள். வாணி, ஓகே. மற்றதுகளுக்கு முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் நவுலவதி பொறுங்க. வாணி சொல்றா, பொறுங்க. 45 விளையாட்டுகள். கேம்ல இருக்க ஒரு சான்ஸ். எத்தனை அணிகள், எத்தனை ரோபோக்கள் என்று கேட்டிருந்தேன். நான் அணிகள் பத்மினி கமலா பொறுங்க. வாணி சொன்ன பிறகு பத்மினி எடுக்கிறேன். நானும் சொல்றேன். பொறுங்க, பொறுங்க, வெயிட் பண்ணுங்க. சரோஜினி அக்கா, நீங்கள் கை காட்டுனா தான் தெரியுமா? நீங்கள் மியூட்ல இருக்கிறீங்க, எனக்கு இல்ல, அவர் தேர்ட் விட்டு வரட்டும். ஓகே, நீங்க சொல்லுங்க வாணி. எத்தனை ரோபோக்கள் விளையாடுன? 45ல நான் நினைக்கிறேன் ஒரு 30 வைக்கிறேன். 100ல இருந்து 1000க்குள்ளேன்னு சொன்னீங்க. 1000க்குள்ளுக்கு தான் சொன்னேன். 1000க்குள்ள நான் சொல்றேன். நான் 2வதா சொல்லுவேன். சரி, எல்லாரும் சொல்ல முடியுங்க. ஓகே, நான் பத்மினி கமலா சொல்லுங்க. அணிகள் கேட்டீங்களா? மூன்று கேள்விகள் உண்டாவது இருந்தது. ஏதாவது ஒன்றுக்கு சொல்லுங்க. அதுல 500க்கும் மேற்பட்ட ரோபோக்கள் தான் பங்கு பெற்றினது. என்னென்றால் எத்தனை ரோபோக்கள் என்றால் நீங்க 100க்கும் மேற்பட்ட ரோபோக்கள் என்று சொல்ற பதில் இல்ல. சரியான அக்குரேட்டா சொல்லுங்க. அப்ப நான் அணிய சொல்றேன். அணிகளுக்கு பதில் 500 இல்ல, 280 அணிகள். 280 அணிகள். ஓகே, மற்றதுக்கு 26 விளையாட்டுகள். எத்தனை ரோபோக்கள்? 500. ஓகே, சரி. இதுல நான் சொல்லலாம். பொறுங்க. நகுலவதி சொல்லி இருந்தார். சொல்லுங்க அப்ப நகுலவதி. நான் 25 விளையாட்டுகள், 40 ரோபோக்கள். ஓகே, இப்ப பொறுங்க. ஏக்கா சொல்லுங்க. நான் சொல்றேன் அமெரிக்காவில் 16 நாடுகள் ரோபோக்கள் சேர்ந்து விளையாடி. சரி, வாழ்த்துக்கள். 16 நாடுகள் என்ற கேள்வி நானே முதல்ல சொல்லிட்டேன். சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, பிரேசில், ஜப்பான் போன்ற 16 நாடுகள்ல இதுல பத்மினி 26 விளையாட்டு என்று சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள். 500 ரோபோக்கள் என்பதும் சரியானது. அதில் வந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் யாராவது பதில் சொல்லலாம். சரோஜினி அக்கா, நீங்கள் நேவிஸ் அக்காவும் முயற்சியும் செய்யலாம். வாணி, ஏமலர், நீங்களும் சொல்லாமல் விட்ட நீங்கள் எத்தனை அணிகள் அந்த விளையாட்டில் விளையாடின ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லல. அது நீங்க 280 சொன்னீங்கள். அது
சரியென்றா நான் சொல்லியிருப்பேன் தானே. சரியா எத்தனை அணி 20 அணி என்று சொல்றேன். ஆ 20 அணி 20. ஓகே, 20 அணியில 500 ரூபாய்கள் விளையாடி இருப்பின மட்டும் சிந்திச்சு பாருங்க சரோஜினி அக்கா. நீங்கள் ஏதோ எடுத்து கொடுத்துருக்கிறீர்கள் பாப்போமா. அப்ப நான் 200 சொல்றேன். யார் சொன்ன 200? வாணி. வாழ்த்துக்கள். 200 அணி என்பது வாணி சரியானது. எடுத்து ஓகே, எடுத்து தந்ததுக்கு நன்றி. இல்ல இல்ல ஆனா என்னட்டு தெரியாது, நான் 200 சொன்னேன். எனக்கு இந்தியாவில் நான் பார்த்ததுல 282 இருந்ததா இல்ல. சரி, என்ன வாணி டைமை பாருங்க. 21. அடுத்த இந்தியாவில் கேரளாவில் ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு, பெண்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு? இதுக்கு உங்களுக்கு தரவு கிடையாதா? நீங்க சொல்லுங்க. ஆம்பளைகளுக்கு நான் சொல்றேன் 80, பெண்களுக்கு 75. 75? ம், சும்மா சொல்றேன், நான் ஒன்றும் பார்க்கல, இந்த எல்லாரும் பார்த்து கொண்டு அதான் இருக்கிறேன். தெரியும் தெரியும். ஓகே, அடுத்தால் என்ன நேரத்தை கொண்டு என்ற கவிதையில் இருக்கிறது, தயவு செய்து சொல்லுங்க. கடகடாண்டு நான் உலகத்தில் சொல்றேன், 70 வயது ஆண்களுக்கு, பெண்களுக்கு 85 வயது. 70, 85. ஓகே, நீ அவர் சொல்லி இருந்ததா நீங்கள் குறைச்சு கொண்டு வாங்க. ஓகேயா? கேள்வியை கதிரிப்பி சொல்லுங்க. கேரளாவில் கேரளா. ஓகே, கேரளாவில் சராசரி வயது. ஆமா. இப்ப உத்தரப்பிரதேசத்துல ஆண்களுக்கு 63 வயது, 64 63.4 நான் மாதம். சொல்றேன் சரோஜினி, ஆண்கள் 72 வயது, பெண்கள் 77 வயது. அங்கால கிட்டத்தட்ட நான் கிட்டத்தட்ட நானும் சொல்றேன் 72.7, பெண்கள் 77.9. தசஞ்சலக்குள்ள விளங்கிட்டு தானே. வாழ்த்துக்கள். 78 வைங்க. ஆமா, சரோஜினி அக்கா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், பத்மினிக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் 72.7 மாசங்கள் அன்னளவாக போட்டிருப்பார்கள். ஆனால் அது 72 என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். 79 பெண்களுக்கு 0.9 மாசங்கள். அது எல்லாருக்கும் அப்படி இல்லை, அந்த சராசரி இதன்றதுதான். 2 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஓகே, இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்து, தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகனுக்கு நன்றியினை தெரிவித்து, அதிபர் அவர்களுக்கும் கலந்து வளப்படுத்தும் அதிபருக்கும் மீண்டும் அருண்குமார் அவர்களுக்கும் எமது உறவுகளுக்கும் மீண்டும் நன்றியினை தெரிவித்து, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுடன் கேள்விக்கணையுடன் சந்திக்கின்றேன். நன்றி வாணி. மிக்க மிக்க நன்றி அக்கா. நன்றி, வணக்கம். ஆகவே நாளை பன்னிசன் எடுத்து தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல்தளர் இடம்பெற்றுக் கொள்ளும். எத்தனை மணி சொன்னீங்கன்னா நான் அங்க இது வைக்கிறது. உங்களோட நேரம் 10:30 பாருது. வணக்கம். சரி, இலங்கையில இலங்கையில தான் நிக்கிறேன். 2